கர்நாடக திரைத்துறை ஒருபடி மேலே போய் கொண்டிருக்கிறது. தமிழ் திரைத்துறை வந்து சில கிறுக்கர்களால், சில அயோக்கியர்களால் ஒரு படி கீழே இறங்கிக்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய வசூலை வந்து காந்தாரா வசூலிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வச்சு பார்க்கும் பொழுது நல்ல கலைப்படைப்பு நம்மக்கிட்ட இல்லைங்கிறதையும் அது காட்டுது. நான் தமிழ் படத்துக்கு நம்ம இந்த போனல தீபாவளிக்கு அதில் ஹவுஸ்ஃபுல்லான கூட்டத்தோட காந்தாராவோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் ஃபுல் ஹவுஸ்ஃபுல். தயவு செஞ்சு தமிழ் டைரக்டர்ஸ், இயக்குனர்கள், ப்ரொடக்ஷன் டீம்ஸு தயவு செஞ்சு நம்ம மக்களோட ரெசனேட் ஆகிற கருத்துக்களை கொண்டு வந்தீங்கன்னா தான் படங்கள் ஓடும் இனிமேல். இப்போ கர்நாடக மக்களோட, அந்த துளு மக்களோட அவங்களோட கருத்துக்களை, அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிற படமாக இவைகள் இருப்பதால் தான் அங்கேயும் ஓடுது. வேறொரு மக்களை தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் கொண்ட நம்மளை போன்ற எல்லா மக்களையும் நேசிக்கக்கூடியவர்களுக்கும் இது வந்து இங்கேயும் நார்த்லேயும் ஓடுது, எல்லா பக்கமும் ஓடுது. ஏன்னா எல்லாருக்கும் மக்களை பற்றி தெரிந்து கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்போ நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம், நம்மளோட வாழ்வியல் இவற்றை வந்து மேலோங்கி காட்டுறது இல்லை திரைத்துறை வந்து ஒரு கவனம் செலுத்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகிற வேலையை உட்காந்து தமிழ் சினிமா பண்ணிட்டு இருந்துச்சுன்னா தமிழ் சினிமா உருப்படாது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்கானமியும் காணாமல் போயிடும். இன்னைக்கு பாலிவுட்டுக்கு அடுத்து இடத்துல நின்றுட்டு இருந்தது தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அதோட பிரம்மாண்டம் பெருசு, ஆனால் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து குவாலிட்டியில் வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அதை வந்து சேலஞ்ச் பண்ணுற விதமாக மலையாளம் இண்டஸ்ட்ரியும் இப்போ கன்னட இண்டஸ்ட்ரியுமே, முன்னாடி கன்னட இண்டஸ்ட்ரியோட குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பயங்கரமாக காமெடியாக இருக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ எப்படி இருக்குது? இல்லைங்க, இப்போ என்னன்னா நம்ம 60s 70s 80s எங்கேயோ போயிட்டோம். இது வந்து வீக்கஸ்ட் டீகேட் ஆஃப் பாலிவுட்னு எனக்கு தோணுது. இந்த கடந்த 10-15 வருஷம் என்பது தமிழ் திரைத்துறைக்கு சாபக்கேடாகத்தான் போய்கொண்டிருக்கு. பல படங்கள் வந்து மட்டமான இங்கே நல்லா ஓடுற படம் கூட மட்டமாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சொல்லிடுறேன். தெரியல மிஸ்டர் தமிழ்நாடு மாடல் நம்பர் 1 ఇప్పుడు కుచించుకు పోయి గూనోడై వచ్చా तुम क्या थे और क्या हो गए ನಮಗೆ ಗುಮ್ಮುದಿ ಅಲ್ವಾ, ಅದಕ್ಕೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರ್ಕೊಂಡು ನಿನಗೆ ಗುಮ್ಮುತ್ವಿ. ಈಗ ಕೂಡ ಹೋದು ನೋಡೋಣ. मेरे लव को इंसल्ट किया था ना तूने. मेरा ट्रू लव तुम्हें घिनौना लगता था. खुद को देख जरा. మార్కెట్ దెబ్బతీసావు కదరా. ఇప్పుడు ఏదైనా మార్కెట్కి పోయి నువ్వు ముష్టెత్తుకో. అమ్మా తల్లి ధర్మచండమ్మా, అయ్యా అయ్యా ధర్మప్రభులు, ధర్మచండయ్యా, అక్క ధర్మచయ్యక్క. சும்மா இருங்கப்பா, பாவம் அவனை போய் கிண்டல் பண்ணிட்டு நீ போலிங்க. अबे तुम्हें इंजेक्शन लगाने वाला यही है, यही तो है मेन विलेन.